எதிர்காலம் சிறப்பதற்காய் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் இலங்கை பெண்கள் மீதான துன்புறுத்தல்கள், துஷ்பிரயோகங்கள் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பான பல சம்பவங்கள் அண்மை காலமாக தொடர்ச்சியாக பதிவாகின. நேற்று பாராளுமன்ற விவாதத்தின் போது வெளிநாடுகளுக்கு செல்லும் பெண்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் சவுதிக்கு பணிப்பெண்ணாக சென்று உயிரிழந்த இளம் யுவதி ஒருவர் தொடர்பான தகவல் அவிசாவளையில் பதிவாகியது. அவிசாவளை புவாக்பிட்டிய பிரகதிபுர பகுதியில் உள்ள இந்த வீட்டில் வசித்த ஜி கிருஷாந்தி 1997 ஆண்டு ஜூலை மாதம் 19ஆம் தேதி பிறந்துள்ளார். 2012ஆம் ஆண்டு பணிப்பெண்ணாக அவர் சவுதிக்கு செல்லும் போது அவரின் வயது 15 ஆகும். மருதானையில் உள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினூடாக கிருஷாந்தி வெளிநாட்டுக்கு சென்றுள்ளதுடன் பெற்றோரின் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் ஏமாற்றமாக்கும் வண்ணம் அவர் இந்த வருடம் மே மாதம் 6ஆம் தேதி உயிரிழந்தார். தமது மகள் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிவித்ததாக பெற்றோர் கூறினர். எந்த ஒரு விடயத்தையும் எம்மிடம் கேட்கவில்லை, எதனையும் செய்யவில்லை, அங்கேயே அடக்கம் செய்வதாக கூறினர். சடலத்தை கொண்டுவர முடியாது, குறைந்த வயது என கூறினர். எனினும் பிள்ளையை தாய்நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கூறினோம். அங்கே அடக்கம் செய்தால் யாரும் அறிய மாட்டார்கள் என நான் கூறினேன். உயிரிழந்த கிருஷாந்தியின் சடலத்தை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு 7 மாதங்களுக்கும் அதிக காலம் சென்றுள்ளது. அவர் உயிரிழந்ததாக கூறப்படும் நாளுக்கு 1 மாதத்துக்கு முன்னர் தொலைபேசியில் வீட்டில் உள்ளவர்களுடன் உரையாடியுள்ளதுடன் மே மாதம் இலங்கைக்கு வருவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக கிருஷாந்தி கூறியதாக அவரின் தந்தை குறிப்பிட்டார். 3 வருடங்களாக நன்றாக இருந்ததாக கூறினார். 5ஆம் மாதம் வருவதாக கூறினார். எனினும் நமக்கு எந்த தினத்தில் வருவார் என கூறவில்லை. எனினும் 5ஆம் மாதம் 20ஆம் தேதி அளவில் வரவிருந்த பிள்ளையே இவ்வாறு உயிரிழந்ததாக பணியகம் கூறியது. அது தொடர்பில் நமக்கு சந்தேகம் நிலவுகின்றது. வருவதாக கூறிய பிள்ளை இவ்வாறு செய்து கொள்வாரா? கிருஷாந்தியின் பெற்றோரின் கூற்றுக்கமைய அவர் வெளிநாடு சென்ற சந்தர்ப்பத்தில் 16 வயதை பூர்த்தி செய்திருக்கவில்லை என்பது தெளிவாக புலப்படுகின்றது. ஐக்கிய நாடுகளின் சிறுவர் கொள்கைக்கமைய 16 வயதுக்கு குறைந்த அனைவரும் சிறார்களாக கருதப்படுவதுடன் சிறார்கள் வெளிநாடுகளுக்கு தொழில் நிமித்தம் செல்வது சட்டவிரோதமானதாகும். சிறிது காலத்துக்கு முன்னர் சவுதியில் கொலை செய்யப்பட்ட ரிசானா தொடர்பிலும் உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. சவுதிக்கு தொழில் நிமித்தம் சென்றுள்ள இலங்கை பெண் ஒருவரை அந்நாட்டில் கல்லெறிந்து கொலை செய்வதற்கு அண்மையில் தீர்மானிக்கப்பட்டது. எமது தேசத்தின் கல்வி அறிவற்ற வறிய குடும்பங்களின் பெண்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் எதிர்நோக்கும் இன்னல்கள் சொல்லிலடங்காதவை. மத்தியில் இரத்தக்கரை தோய்ந்த மத்திய கிழக்குக்கு செல்லும் பெண்களின் துன்பியல் அனுபவத்தை ஜி கிருஷாந்தி மீண்டும் நினைவுபடுத்தி சென்றுள்ளார்.